வணக்கம் அன்பர்களே, அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். துலாம் ராசி என்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்க ராசி அதிபதியான சுக்கிர பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. அப்போ எதிரி ஸ்தானத்துல போய் உங்க ராசிநாதன் உட்கார்ந்துருக்கார். அப்போ இந்த மாதம் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் கடனை பற்றியதாக இருக்கும். நோயை சார்ந்த விஷயம், ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதுலதான் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் இருக்கும். வேலை கிடைக்கும், நிச்சயமாக வேலை அப்ளை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும். 6க்குரியவனும் 8க்குரியவனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இருக்கும். ஒரு சிலருக்கு திடீர்னு இடமாற்றம் கிடைச்சிடும், ஒரு சிலருக்கு திடீர்னு ப்ரமோஷன் கிடைச்சிடும், ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு வெளிநாட்டுக்கு போய் வரக்கூடிய தன்மை, வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற தன்மைங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா ஹெல்த் சார்ந்த விஷயத்துல சின்ன சின்ன வழிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கரெக்டா இருந்துக்கிறது நல்லது. இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு உங்க ராசிநாதன் 6ல போய் இருக்கிறதுனால, அங்க 6ல வலுப்பெற்று இருக்கிறதுனால எதிர்ப்பும் உண்டு, பகை உண்டு. பட் அதை சமாளிப்பீங்க, அதுல வெற்றி பெறுவீங்க. சோ கலந்த கலவையாக இருக்கும். 5 கிரகங்கள், அதாவது உங்க ராசிநாதனோடு சேர்ந்த 5 கிரகங்கள் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்து இருக்கு. அப்ப 6ஆம் இடம் என்பது கடன் அல்லவா? அப்ப கடனை பற்றிய சிந்தனைகள் நிச்சயமாக உண்டு. ஒண்ணு நல்ல கடன் வாங்கலாம், அல்லது கடனுக்காக எங்காவது கட்டுறது. அப்போ கடனை வாங்குவது அல்லது கடனை அடைப்பது, கடன் என்கின்ற சிந்தனை ஓட்டங்கள் இந்த மாதம் இருக்கும். எதிர்ப்பாளர்கள் உண்டு. ஏன்னா நீங்க போய் 6ல உட்கார்ந்து இருக்கிறீங்களே, அப்ப நீங்க எப்படியோ எதிர்ப்பை சம்பாதிக்கக்கூடிய தன்மை அல்லது எதிர்ப்பாளர்கள் இணங்கு, அதாவது ஒரு எதிர்ப்போட காலத்தை ஓட்டக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஆனா வெற்றி பெறுவீங்களான்னு கேட்டா வெற்றி பெறுவீங்க. எதிர்ப்போடு அவங்க டார்கெட் கொடுத்தா நீங்களும் டார்கெட் கொடுப்பீங்க. அப்போ போராட்டத்துடன் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அம்சங்கள் இருக்கு. ஹெல்த் கொஞ்சம் கேர் எடுக்கணும். ஹெல்த்தை ஏன் ஒரு செக்அப் பண்ணிக்கலாமே, ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கலாமே, ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு தோணுதே அப்படிங்கிற உணர்வு ஓட்டங்களை கொடுக்கும். அதுக்காக பாதிக்கப்படுது ஹெல்த் ரொம்ப இதா அப்படி நான் சொல்ல வரல. சோ அந்த மாதிரி ஒரு என்ன உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த துலாம் ராசினருக்கு நிச்சயமாக அமையும். 2ஆம் இடம், 2ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த தொழில் ஸ்தானத்துல போய் செவ்வாய் அமர்ந்திருக்கார். அங்க செவ்வாய்ங்கிறது என்ன, நீச்சமாக இருந்தாலும் 10ஆம் இடத்தில் திக்பலத்தோட வலிமையா இருக்கார். அப்ப அதனால காசு பணத்தை பற்றி உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை. என குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த குரு பகவான் உங்களுக்கு 6க்குரியவனாக இருந்தாலும் 8ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறதுனால மறைமுகமாக சில தனவரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது அப்படின்னு சொல்லுவேன். 3க்குரியவன் 8ல போய் மறைஞ்சிருக்கார். அப்போ என்ன, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஜாமீன் கையெழுத்து போட்டீங்க அப்படின்னா அந்த பணம், அந்த ஜாமீனுக்கு நீங்க ஏதோ ஒரு வலி வேதனையை அனுபவிக்க வேண்டிய தன்மைங்கிறது இந்த மாதம் குறி காமிக்குது. ஏன்னா 6, 8ங்கிறது ஒரு வலி வேதனை. 6, 8, 3 அப்படின்னா 3 என்பது மனம், 8 என்பது பிரச்சனை, 6ங்கிறது ஒரு எதிர்ப்பு பகை அல்லவா? சோ இது இந்த அமைப்பு இருக்கிறதுனால இந்த ஜாமீன் கையெழுத்து சார்ந்த விஷயங்கள், டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள், எந்த டாக்குமெண்டாக இருந்தாலும் இது நம்பாதீங்க. டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு வில்லங்கம், ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு இடம் வாங்குறீங்களா, இல்லை வேற யாருக்காவது ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ஒரு கையெழுத்து போடுறீங்கன்னா 100% படிச்சு பார்த்துட்டு தான் போடணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடம் என்பது ஒரு சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல குரு பகவான் பார்க்கிறார். அப்போ 4ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் பார்க்கும் பொழுது அந்த 4ஆம் இடத்தின் வாயிலாக சில நன்மைகள் என்ன, விற்காத இடம் விற்பனை ஆகும். ரொம்ப நாளா ஒரு வழியை கொடுத்து கொண்டிருந்த ஒரு இடம், ஒரு பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்த ஒரு விஷயங்கள், அது தீர்வு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். என்ன, வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு. எதனால வீட்டை விட்டு வெளியே போவீங்க? ஒரு வேலை விஷயமாக வீட்டை விட்டு வெளியில, அல்லது ஒரு தொழில் விஷயமாக வீட்டை விட்டு வெளியில, அல்லது வீட்டை விட்டு வெளியில போய் ஏற்கனவே சொந்த வீடு இருக்கு பட் வெளியில போய் வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய நிர்பந்தம், எதனால, வேலைக்காக, தொழிலுக்காக. சோ இந்த மாதிரியான தன்மைகள் இந்த ஏப்ரல் மாதம் அமைகிறது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு.
குழந்தைகள் நலன் நன்றாக இருக்குமா, திருப்திகரமாக இருக்குமா? 5ஆம் அதிபதி இப்போ எங்க இருக்கார்? 6ஆம் இடத்துக்கு போறார். அப்ப 5க்குரியவன் தனக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளால் தனவரவு உண்டு, குழந்தைகள்னால வேலை வாய்ப்பு உண்டு, குழந்தைகள் என்ன படிச்சிருக்காங்க அந்த படிச்சதுக்கு உண்டான வேலை கிடைச்சிரும். இப்ப ஒரு ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிறாங்க, இன்னொரு மாசத்துல வேலை கிடைச்சிருமா? கிடைச்சிரும் அப்படிங்கறதுதான் குறி காமிக்குது. அப்ப முயற்சி எடுத்தால் வெற்றி உறுதி என்பதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. சோ இந்த 6க்குரியவன் 8க்குரியவனும் பரிவர்த்தனை ஆகுது. அப்ப என்ன, 6, 8ங்கிறது ஒரு வலிவேதனை கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அந்த இடத்துலதான் இருக்கு. மறைமுகமாக சில தனவரவுகள், அதாவது என்ன சொல்றது, அந்த அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. ஆனா என்ன, இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனையாக இருக்கு. அப்போ குரு அப்படிங்கிறது வயிற்றுக்கு காரகன், குரு அப்படிங்கிறது கொழுப்புக்கு காரகன். சோ வயிறு, கொழுப்பு, ஜீரணம், சோ இந்த மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் தென்படுகிறது. அதனால சரியான உணவு கட்டுப்பாடு, சரியான உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை இந்த துலாம் ராசி என்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சுக்கிரன் என்ன கொடுப்பார்? சுகமாக கூடிய ஏதாவது ஹெல்த்ல நோய் என்ன, சுகரை கொடுப்பார். அப்போ சுகர் அதிகமாகும் யாருக்கு? இந்த துலாம் ராசி என்பர்கள். அப்போ அந்த சுகர் கண்ட்ரோல்ங்கிறது ரொம்ப முக்கியங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் 8க்குரியவன் 6ல போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ என்ன, கண்டிப்பாக சுகர், பிரஷர் இந்த மாதிரி இருக்கிறவங்க கரெக்டா வச்சுக்கிறது நல்லது. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா? அதுக்கான அறிகுறி இருக்கிறதா? 7க்குரியவன் 10ஆம் இடத்துல போய் நீச்சமாக உட்கார்ந்துருக்கார். அப்ப 7க்குரியவன் கொஞ்சம் வீக்கா இருக்காரு. குரு வேற போய் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு, குரு பலன் இல்ல, சின்ன தொந்தரவு இருக்குது. ஆனால் கலத்திர காரகனான சுக்கிரன் உச்சபலத்தோட ஸ்தான பலத்தோட வலிமையா இருக்கார். கலத்திர காரகிரகம் வலிமையா இருக்கிறதுனால திருமண ஆப்ஷனுங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த புதன் பகவான் 6ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கார். விரயத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே புதன் தான். அப்ப புதன் ராகுவோடு இருக்கிறதுனால என்ன, இந்த டாக்குமெண்ட், புதன்னாலே டாக்குமெண்ட் கரெக்டா இருக்கணும் அப்படிங்கறத வச்சுங்க. ஒரு சிலருக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நரம்பு சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஹெல்த் பொதுவாக 5 கிரகங்கள் 5 கிரகங்கள் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால ஹெல்த் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த துலாம் ராசி என்பர்கள். சோ இந்த 5 கிரகங்கள் யாரு? சூரியன் அங்க 6ல இருக்கார். சூரியன் 6ஆம் இடத்தில் இருக்கும் போது என்ன ஹெல்த்ல கொடுக்கும்? எலும்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவு. சூரியன் 6ல இருந்தாலே எலும்பு, சூரியன் தலை அல்லவா, தலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஹார்ட்டுக்கு காரகத்தை அந்த சூரியன் தான். அதே சமயத்தில் ஆனா அந்த சூரியன் இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி 11ஆம் இடம், அதாவது 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்க்கிறார். தன்னம்பிக்கை கொடுக்கும். சூரியன் அரசு லாபாதிபதி அல்லவா, அரசு சார்ந்த விஷயத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பை அந்த சூரியன் தந்து விடுவார். சனி உட்கார்ந்திருக்கார். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடியவன் இந்த சனி. அவர் 6ல இருக்கார். சனி என்ன கொடுப்பார்? கால் வலியை தருவார். மூட்டு வலி, கால் வலி, கை வலி, சோ இந்த மாதிரியான சின்ன தொந்தரவுகளை அது கொடுப்பார். புதன் நியூரோ சம்பந்தப்பட்ட தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. யாருக்கு தருவார்? அதாவது தசா புத்தியினுடைய அடிப்படையில் தருவார். எல்லாருக்கும் தரப்போவதில்லை. யாருக்கு தருவார்? யாருக்காவது குரு தசை நடக்குது, அந்த குரு 6க்குரியவனுடைய தசை நடக்குதுன்னு போது சில கடன்களையும் நோயையும் எதிர்ப்பையும் பகையும் தருவார் அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க. அல்லது இப்போ ஒரு சனி நடக்குது, சனி செவ்வாய் ராகு இந்த காம்பினேஷன் இருக்கும் போது தொந்தரவு தருவார். சோ பாவ கிரகங்களின் ஒட்டுமொத்த பாவ கிரகங்களினுடைய இருக்கும் பொழுது அந்த இடத்துல நமக்கு நாம் நினைச்சது வேற, நடக்கிறது வேற அப்படிங்கிற தன்மையை தருவார். தொழில் ரீதியாக சில மாற்றங்களையும் சில உயர்வுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. வெளிநாடு வாழ்க்கை, வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள், அந்நிய மதத்தினருடைய பழகுதல், வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி, கடல் கடந்து செல்வது, வெளிநாட்டு கம்பெனி எம்என்சி கம்பெனியில் வேலை பார்ப்பது, தன்னுடைய சொந்த ஊரை விட்டு கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணுவது, ஒரு 100 கிலோமீட்டராவது தள்ளி இருப்பது. ஸோ இந்த மாதிரியான அம்சங்கள் என்பது
இந்த துலாம் ராசியினருக்கு நிச்சயமாக அமையும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த காலகட்டத்தில் உங்க ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் 6-8 பரிவர்த்தனை பெற்று இருக்கிறதுனாலையும், அதாவது ஒரு ஹெல்த், ஒரு சுகம் நன்றாக இருக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை என்று உங்களுக்கு பிடித்த அம்மனை வெளிப்படுவது அனைத்து விதத்திலும் சாலச் சிறந்தது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறவங்க நம்முடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில், அதாவது அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக ஆலோசனை எடுத்துக்கலாம். ஆன்லைன் மூலமாக கன்சல்டேஷன் எடுத்துக்கவங்க வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர், தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.